அம்மா, என்னை பெத்தவளே, பெருமாளுடைய அவதாரமே, உலகத்தின் பேசும் சக்தியை வராகி அம்மா, இன்று வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையில் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து வராகி பக்தர்களுக்கும் ஒரு ஞானப்பழம், வெற்றி கனி, ஆஹா, மஞ்சளோடு வந்து இறங்கியிருக்கிறாய் அம்மா. வருகிற 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அற்புதமான அங்காரக பெருமான் நாளில் சித்திரை வருடப்பிறப்பு தொடங்கிறது. இந்த நாள் சித்திரை நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கெல்லாம் அந்த சித்திரை வருடப்பிறப்பு முழுவதும் ஆனந்தமான ஆண்டாக அமையும். திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், கோர்ட்டு கேஸு வழக்கு உள்ளவர்கள், பெரும் நோய் சிறு நோய்கள் அனைத்து நிவர்த்தியாகும். கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்வார்கள். கோர்ட்டு கேஸு வழக்கு அனைத்து தள்ளுபடியாகும். எல்லாத்துக்குமே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமையும். படித்த மாணவர்கள் ஒழுக்கத்தோடு சத்தியத்தோடு வராகி அம்மன் பாதத்தை வணங்கிவிட்டால் உயர் பதவியும் உயர்ந்த வேலையும் நிச்சயம் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த நாளிலே உங்களுக்கு நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இந்த வருஷ பிறப்பு 14/4/2026 இந்த வருஷ பிறப்பில் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து குடும்ப பக்தர்களுக்கும் வராகியே அன்போடு கேட்கிறாள். அன்னதானம் செய்யுங்கள், அபிஷேகம் செய்யுங்கள், தானம் தர்மம் செய்யுங்கள். இந்த வருஷம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான வருஷமாக மாற்றுவாள். அரசியல்வாதிகள் யாரெல்லாம் தேர்தலில் நிற்கிறீர்களோ, இந்திய நாட்டில் நடக்கக்கூடிய 5 மாநில தேர்தல், 2 மாநில தேர்தல் மிக குழப்பமான தேர்தலாக அமையும். அதில் முதலிடம் தமிழ்நாடு. அதனால் யாரெல்லாம் உண்மையான சிவனடியார்கள், பெருமாள் பக்தர்கள், சக்தி பக்தர்கள், கடவுளையே நம்பியிருக்கிறவர்கள், நாளை ஒரு நாள் இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு வராகி இடத்திலும் பத்ரகாளி இடத்திலும் சிவனிடத்தில் வந்து அபிஷேகம் செய்து அன்னதானம் செய்து வணங்கிவிட்டால் சத்தியம் வெற்றியும் உங்களுக்கு. எம்எல்ஏவாகவும் உருவாக்குவாள், அமைச்சராகவும் உருவாக்குவாள். ஏன், தாய் நினைத்தால் முதலமைச்சராகவும் உருவாக்குவாள். இங்கு உலகத்தினுடைய அற்புதமான சித்தர் பீடம் அருள்மணி சுவாமி. இது அரசியல்வாதிகளுக்கு பிரம்மாண்டமான ராஜயோகமான தோல்வியை சந்திக்காத சன்னிதானம். இது நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. ஆகவே எல்லோரும் ஆனந்தமாக வாழுங்க, குழந்தைகள் பிள்ளைகள் சந்தோஷமாக வாழுங்க, சிறு தொழிலதிபர் பெருந்தொழில் ஆனந்தமாக பெருத்த லாபம் கிடைக்கட்டும், பொறாமை கண்திருஷ்டி தீய சக்தி நிவர்த்தியாகட்டும், எல்லார் வீட்டிலும் ஆனந்தமாக வாழ இப்போது வராகிக்கு மகா தீபார்த்தனை நடக்கிறது. எல்லோரும் தொட்டு வணங்குங்கள், எல்லோரும் அம்மன் பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். வராகி தாயே, உன் அழகும் உன் அருளும் இந்த கற்பூரமும் நீ கலந்து இந்த ஜோதியின் சுடராக, ஞானாசக்தியின் சுடராக, அற்புத சக்தியாக எல்லா பெண்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுத்து ஒவ்வொரு சுமங்கலிக்கும் உன் திருக்கரத்தால் குங்குமத்தை இட்டு உன் திருக்கரத்தால் ஒவ்வொரு பெண்கள் தலையிலையும் புட்பத்தை தலையில் வைத்து அழகு பார்த்து ஒவ்வொரு குடும்பத்திலும் நோயற்ற வாழும் குறையற்ற செல்வத்துடன் என்றும் 16 செல்வங்கள் பெற்று இந்த நிமிஷத்தோடு வராகினுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கவும், உலகத்தில் வாழும் அனைத்து வராகிய பக்தர்களுக்கும் இந்த புத்தாண்டில் அபிஷேகம் செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், யாகம் செய்யுங்கள். இந்த பூஜை லட்சக்கணக்கான பேர் என்று பார்க்க வேண்டும். இந்த நம்பரிலே தயவு செய்து உதவி செய்யுங்கள். உங்களுக்கு நான் யாசகம் எடுக்கவில்லை. உங்கள் குடும்பம் இந்த வருடம் முழுவதும் ஆனந்தமாக இருக்கும். சித்திரை மாதம் என்பது சிவன் சக்தி வருடம். சிவனும் வாரி வழங்குவார், சக்தியும் வாரி வழங்குவார். அதுவும் செவ்வாய்க்கிழமை அங்காரக பெருமான் நாளிலே
செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அவசியம் வராகியை வணங்க வேண்டும், பத்ரகாளியை வணங்க வேண்டும். சிவனை வணங்கிவிட்டால் தோஷ நிவர்த்தியாகும், திருமணம் தடை நிவர்த்தியாகும், புத்திரபாக்கியின் தடை நிவர்த்தியாகும், சிறுநோய் பெருநோய் நிவர்த்தியாகும். எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைத்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வராகி உன் தலையில் இருக்கிற புஷ்பம் 5 தலை பாம்பாக படம் இறங்கி ஆசீர்வதித்து எல்லாருக்கும் நல்லருள் புரிவாய்.